தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலத்தின் என் கிழமைகளில் 6ஆம் நாள். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே பெற்றோருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. பெற்றோர் கடவுளமிருந்து பெற்றுக்கொண்டவர்களில் குழந்தைகள் ஒவ்வொன்றும் கடவுளுடைய கொடை என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகின்றது. கொடையாக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குழந்தையும் நல்ல முறையில் வளர்ப்பது என்பது பெற்றோருடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. குழல் இனிது யாழ் இனிது என்பார் மழலை மொழி கேளாதோர் என்ற பொன்மொழிக்கு ஏற்றார் போல குழந்தைகளுடைய அருமை என்ன என்பதை குழந்தைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற தம்பதியினர் கேட்கின்ற பொழுது மட்டுமே தெரியும். அப்படி இல்லாமல் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொழுந்து குழந்தை செல்வத்தின் வழியாக உங்களுடைய இல்லறத்தை நிறைவடைய செய்திருக்கின்றார். அப்படி இறைவன் கொடுத்த குழந்தையை நாம் எந்த நிலையிலே வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக தந்தை சூசையப்பர் தாய்மரின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் இயேசு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனங்களை படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு என்ற வார்த்தை வருகின்றது. குழந்தையை பெற்றுக்கொண்ட தந்தை சூசையப்பரும் தாய் மரியும் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா ஆன்மீக காரியங்களையும் செய்து முடித்தார்கள். எங்கே இருக்கின்றது? லேவியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 1 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள் பெண் குழந்தையை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், எத்தனை நாள் விலக்கு இருக்கிறது, அதை முடிந்து எப்படி அந்த குழந்தையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை பற்றியுமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண் குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயானவள் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவளாக இருக்கின்றாள். அந்த தீட்டினால் கழிந்தவுடன் 8ஆம் நாள் அதற்கு பெயர் சூட்ட வேண்டும், விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்கின்ற வழக்கத்தின்படி தாய் மரியும் தந்தை சூசையப்பரும் இயேசுவுக்கு இயேசு பிறந்த 8ஆம் நாளிலே பெயர் சூட்டுகின்றார்கள். ஏற்கனவே முன்னரே அறிவித்தபடி இயேசு என்கின்ற பெயரை அவருக்கு சூட்டுகின்றார்கள். அது முடிந்து ஓராண்டுகள் கழித்து அவர் காணிக்கையாக கோயில் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். தலைமகன் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கப்பட்டது என்ற வார்த்தை கேட்டார் போல அவர்கள் ஆலயத்திலேயே இயேசுவை அர்ப்பணிக்கின்றார்கள். அவருடைய நிலைக்கு ஏற்றார் போல காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவனை மீட்டெடுக்கின்ற இயேசுவை மீட்டெடுக்கின்றார்கள். இப்படி இறைமகன் இயேசுவுக்கு இளமையிலேயே திருச்சட்டத்தின்படி சொல்லப்பட்ட அனைத்தையும் செய்து முடித்தார்கள் என்கின்ற முதல் பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. கடவுள் நமக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த குழந்தைக்கு நாம் எப்படி திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றார் போல வழிமுறைகளுக்கு ஏற்றார் போல அருட்சாதன வாழ்விலே அவர்களை பங்கெடுக்க செய்ய, அருள் வாழ்விலே அவர்கள் நிலைத்திருக்க செய்ய நாம் முயற்சி செய்கின்றோம் என்கின்ற முதல் பாடத்தையும் தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானம் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே குழந்தை வளர்ப்பின் 3 அம்சங்களை மிக தெளிவாக நற்செய்தியாளர் விளக்கி கூறுகின்றார். முதலாவதாக வலிமை. குழந்தை வலிமை பெற்றதாக இருந்தது. இங்கே 3 நிலைகள்: உடல், உள்ளம், ஆன்மா. இவை 3லும் குழந்தை வலிமை பெற்றதாக இருக்க வேண்டும். பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் உடல் சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வலிமையுள்ளதாக மாற்றுகின்றோம். ஆனால் உள்ளம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கின்றோம்? உள்ள வளர்ச்சி என்பது அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான சந்தேகங்கள், பயங்கள் அனைத்தையும் அகற்றி போடுகின்ற உடன் நடக்கின்ற பெற்றோர்களாக இருந்து நல்வழிப்படுத்துகிறாராக இருக்கின்றோமா? ஆன்மீக வளர்ச்சி என்பது அவர்களை ஆண்டவனோடு இணைந்து இறை பயத்திலே, தெய்வ பயத்திலே, இறை அன்பிலே, இறை உறவிலே வாழ்கின்ற மக்களாக அவர்களை வளர்த்தெடுக்கின்றோமா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை நம் முன்னால் வைக்கின்றது. நாம் உடல் வளர்ச்சியில் மட்டுமல்ல, உள்ள வளர்ச்சியிலும் ஆன்ம வளர்ச்சியிலும் அவர்களுக்கு துணை புரிபவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திருமுழுக்கின் பொழுது குருவானவர் தாய் தந்தையிடமும்
ஞான பெற்றோரிடம் சொல்லுகின்ற பொழுது இந்த குழந்தை உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த குழந்தை அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ வயத்திலும் வளர்க்க வேண்டும் உங்களுடைய பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா என்ற கேள்வியின் வழியாக அந்த குழந்தையினுடைய மாண்பை பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கும். இரண்டாவதாக ஞானம் நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் ஞானம் என்பது என்ன? கடவுளுடைய கொடை, தூய ஆவியினுடைய வல்லமை, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற, தூய ஆவியால் வழிநடத்தப்படுகின்ற குழந்தையாக நம்முடைய குழந்தை இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம் குழந்தைக்கு தெய்வ ஞானத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். சாலமோன் ஞானம் 8:21 கடவுள் எனக்கு ஞானத்தை ஈர்ந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போலவும் 9:20 நீ ஞானத்தை அருளாமலும் உயர் வானத்திலிருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள முடியும் என்ற வார்த்தை கேட்டார் போல ஞானத்தால் மீட்பு அடைவோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் கடவுளிடம் ஞானத்தை நம் குழந்தைகளுக்கு பொழிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி? சாலமோன் அரசன் கடவுளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம், உம்முடைய ஞானத்தை எனக்கு கொடும் என்று சொல்லி கேட்டாரே, அதை போல இறை ஞானத்தால் நம்முடைய குழந்தைகள் நிறைந்து வளர வேண்டும் என்று சொல்லி நாமும் ஜெபிக்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் அதை கேட்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக குழந்தைகள் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கு உகந்தவர்களாக வளர வேண்டும். அப்படி என்றால் தெய்வ பயத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய விருப்பமல்ல என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லி இயேசு வாழ்ந்ததை போல இறை விருப்பத்தை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். தன் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்த என்ற வார்த்தையின் பிரகாரம் பெற்றோரை பணிந்து கீழ்ப்படிந்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். அதேபோல சமுதாயத்திற்கு தன்னை சூழ்ந்து நடக்கின்ற எல்லா தீமைகள் மத்தியிலும் மக்களுக்கு துணை புரிகின்ற, உதவி செய்கின்ற, நன்மை செய்கின்ற நல்ல குணத்தை சொல்லிக் கொடுத்து நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பு சகோதரமே, இறைமகன் இயேசுவிலே தூய ஆவின் வல்லமை இருந்தது. ஞானத்தால் நிறைக்கப்பட்டவராக இருந்தார். கடவுளுக்கும் தன் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து இறை உறவிலும் பிறருறவிலும் நிலைத்து வாழ்ந்தார். அவரைப் போலவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற குழந்தைகளையும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட தெய்வ ஞானத்தால் நிறைந்து வளர்கின்ற உடல் உள்ள ஆன்ம வலிமை பெற்றவர்களாக என்னாலும் எல்லோருக்கும் நன்மை செய்து இறை உறவிலே பிறர் உறவிலே வாழ்கின்ற குழந்தைகளாக நம் குழந்தைகள் வளர்த்தெடுக்க அருள் வேண்டுவோம். இறை நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குழந்தைக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கின்ற நல்ல பெற்றோர்களாக, முன்மாதிரியுள்ள பெற்றோர்களாக நாம் வாழவும் இறையருள் கேட்போம். கடவுள் குழந்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதித்தவர் நம் வழியாகவும் நம் குழந்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நற்கருணை பேழையிலே நேருக்கு நேர் எமை நோக்கும் பேரிரக்க